ஒரு அறிக்கையை ஒன்று சமர்ப்பிச்சு நம்ம முதல்வர் இருக்காருங்களா, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. அதுல என்ன எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது இப்படின்னு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சு முதல்வர்கிட்ட கொடுக்கறாங்க. ஏன் அந்த பக்கம் அதே மாதிரி நீங்க பரதா அணிஞ்சிட்டு பள்ளிக்கூடம் வராதீங்க, சிலுவை அணிஞ்சிட்டு நீங்க பள்ளிக்கூடம் வராதுன்னா அந்த பள்ளி மாணவர்கள்கிட்டையும் நீங்க சொல்லணும். யாருகிட்ட? இந்து மாணவிகள் நீ வச்சு கட்டிட்டு வரக்கூடாது, அடையாளங்களை அணியக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி நீங்க கிறிஸ்தவ மாணவிகிட்டையும் முஸ்லீம் மாணவிகிட்டையும் நீ பேசி இருக்கணும். அவங்கள வச்சு அறிக்கை நீ முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் இந்து முன்னணி சார்பா. இந்த வருஷம் தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக 2.5 லட்சம் விநாயகர் தமிழகம் முழுவதும் வைக்கப்படும் சொல்லி இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரர் ஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றாங்க. சொன்னதுமே நம்ம ஆளுநர் இங்க இருக்க கதை ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக எல்லா கட்சியும், திராவிட கட்சிகள் ஒட்டுமொத்தமா கதறல். என்னடா கதறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் ஒருத்தர் இருக்காரு காவல்துறை, அவர் என்ன பண்றாரு? அவர் தான் டிஜிபி ஏடிஜிபி டேவிட் தேவ ஆசீர்வாதம். அவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? புதுசா எந்த இடத்துலயுமே நீங்க சாமி வச்சு கும்பிடக்கூடாது, வழிபாடு நடத்தக்கூடாது, மத்தளம் அடிக்கக்கூடாது, பட்டாசு அடிக்கக்கூடாது, கூடி நின்று ஒரு கூட்டு வழிபாடு நீ பண்ணக்கூடாது, இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமை அடைஞ்சிருவான்னு சொல்லி புதுசா எங்கேயுமே விநாயகர் சதுர்த்தி சிலை வச்சு கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை சொல்றார் யாரு? ஒரு கிறிஸ்தவர். அவர் யாரு? காவல்துறை அதிகாரி. அவர் அனைத்து மதத்துக்கு பொதுவாக இருக்கணும். நீ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்துக்கள் கொண்டாடக்கூடிய இந்த நாட்டில் பெரும்பான்மையா இல்ல உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்துட்டு இருக்கு, நியூஸ்ல வருது, சோசியல் மீடியால வருது. என்ன வருது? எங்க பார்த்தாலும் விநாயகர் சதுர்த்தி. ஆங்கிலேய நாடு கிறிஸ்தவ நாடுன்னு சொன்னா அங்க கொண்டாடுறாங்க, முஸ்லீம் நாடுன்னு சொன்னா அங்க கொண்டாடுறாங்க. இத்தனை மக்கள் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்திய நீ புதுசா எங்கேயும் கொண்டாடாத அப்படிங்கிற சொல்றவரு கிறிஸ்தவரு. அதுக்கு முன்னாடி சொன்ன சந்துரு ஓய்வு பெற்ற நீதிபதி, அவரும் ஒரு கிறிஸ்தவர். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோட நோக்கம் அவங்க மதத்தை காப்பாற்றணுங்கிறது கிடையாது, வளர்த்தணும். எப்படி வளர்த்தணும்? இந்துக்களோட உரிமையை பறிக்கணும், இந்துக்கள் வழிபாட்டு முறையை தடுக்கணும், கோயிலை இடிக்கணும். இதுக்கு உடந்தை அரசாங்கம். எந்த ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருந்தாலும் இந்துக்கள் இடிக்கப்படும் போது வேடிக்கை தான் பாக்குது. எங்கேயாச்சும் ஒரு பகுதியில்